தமிழக முதல்வர், தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், நல்லாட்சி தமிழகத்தை நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு வெற்றி தளபதி அவர்கள் நாள்தோறும் பல்வேறு பணிகளை நிறைவேற்றி வருகிறார். குறிப்பாக ஒவ்வொரு துறைகளிலும் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்தியாவிலே முதல் முறையாக 5 ஆண்டு திட்டம் என்ற முறையில் முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே என்னென்ன திட்டங்களை நாம் 5 ஆண்டுகள் வகுக்க வேண்டும் என்பதை திட்ட வடிவமாக துறையின் வாரியாக இதுதான் முதல் முறையாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்றாக அது அன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அதற்கு பிறகு ஒவ்வொரு துறையின் சார்பாக ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அவருடைய காலம் தமிழ்நாட்டுடைய பொற்காலம் என்றே சொல்லலாம். மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நல்லாட்சி தமிழகத்திலே மலர்ந்திருக்கிறது. அதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து ஒத்துழைப்பை நல்கலாம் என்று நல்ல மனம் படைத்த அத்தனை பேரும் அதற்காக முன்னின்று அந்த பணிகளை ஆற்றி வருகிறார். தொழிலதிபரிலிருந்து சந்திக்கின்ற அத்தனை அமைப்பை சார்ந்தவர்களும் அவரை சந்தித்ததற்கு பிறகு வெளியே வருகிற போது அனைவரும் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர், புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு நாங்கள் காணவில்லை. எளிமையான முறையில் மக்களை சந்திக்கிறார். நாம் கூறுகின்ற அனைத்து கோரிக்கைகளும் மனதில் ஏற்றி என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பதை எங்களிடத்திலே சொல்லுகிற போது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது என்று குறிப்பிட்டார். ஆகவே அவருடைய நடவடிக்கை தமிழகம் இந்தியாவிற்கு ஒரு வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அயராது காலை 10 மணி என்று சொன்னால் கோட்டையிலே அவர் கார் வந்து நிற்கும். சரியாக மாலை 5 மணி வரையிலும் தங்கள் பணிகளை ஆற்றி வருகிறார். அது மட்டுமல்ல, பல்வேறு இடங்களிலே சென்று ஆய்வுப் பணிகளும் மேற்கொண்டு வருகிறார். ஆகிய ஒரு வரலாற்றை படைக்கின்ற எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுடைய மக்கள் நலன் கருதி எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக பல்வேறு திட்டங்களை தமிழகத்திலே கொண்டு வருவதற்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக தர கட்டுப்பாடு ஆய்வகம் 47,01 நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக தர கட்டுப்பாடு 47,01 லட்சம் என்ற முறையில் இன்று 2 கட்டிடங்களை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். மாலை முழுவதும் பல்வேறு இடங்களே இது போன்ற கட்டிடங்களை திறந்து வைக்கின்ற போது மொத்தமாக 12,66 லட்சம் ரூபாய் மதிப்பில் அனைத்து பணிகளும் 19 பணிகளை நாங்கள் திறந்து வைக்க இருக்கிறோம் என்பதை முதலுடைய நல்லாட்சியோடு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக இங்கே கோசனம் பகுதியில் தர கட்டுப்பாடு ஆய்வகம் 45 லட்சம் ரூபாய் செலவில் அதுவும் அங்கே திறக்க இருக்கிறோம். நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக 3 பணிகள் நிறைவேற இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழ்நாட்டில் நேற்று வந்து ஒரு 35 வட்டாட்சியர் அலுவலகங்களில் சோதனை இல்லை, எல்லா துறைகளும் ஆய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருவாய்த்துறை மட்டுமல்ல, உள்ளாட்சித்துறை, நகராட்சி, பேரூராட்சி, ஒவ்வொரு துறையின் அனைத்து இடங்களிலும் ஒரே நேரத்தில் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தாக்கம் குறித்து ஒவ்வொரு மாநில அரசுகளும் வந்து கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும், அதற்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து முன்கூட்டியே தொடங்க வேண்டும் சொல்லிட்டு உள்துறை அமைச்சகம் வந்து போன வாரம் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு சார். பேரிடர் மீட்புத்துறை சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது? எங்களை பொறுத்தவரையிலும் இந்தியாவிலே இல்லாத ஒன்றை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். இதை ஆய்வு செய்வதற்கு சிறந்த வல்லுநர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு வருகின்ற போதே முன்னெச்சரிக்கை என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், எப்போது அந்த புயல்கள் தாக்குதல் ஏற்படும் என்பதை ஆய்வு செய்து இந்த துறைக்கு வழங்க இருக்கிறார்கள். இது முதல் முறையாக தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இந்த குழு அமைப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது.
தொடர்பாக நேற்று வந்து பாயிண்ட் நிக்கிற பக்கம் வந்து வெயில்ல வந்து பொதுமக்கள் ரொம்ப பாதிப்போடு இருக்காங்க. அந்த நிழல் கூட அமைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு? பொறுத்திருந்து பாருங்க. தமிழகத்துல டாஸ்மாக் கடையில வந்து மூடிட்டாங்க. மூடின பிறகு தற்பொழுது FL2 மதுக்கான கடைகளும் அதிகமா இருக்குது. இப்போ வந்து உணவகத்துடன் கூடிய மதுபான கடைகள் ரெஸ்டோ பார் திறக்கிறதுக்கான ஆய்வு பணியில வந்து தமிழக அரசு ஈடுபட்டுறதா இருக்கு சொல்லியிருக்காங்க சார். இது எப்படி பூரண மதுவிலக்கை நோக்கி நாம ஒரு பயணம் நம்முடைய நோக்கம் பூரண மதுவிலக்கு என்பது ஒன்று. இரண்டாவதாக மக்கள் எங்கெங்கே மது அங்கே இருக்கிற கடைகளை அகற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறார்களோ, கோயில்கள், பள்ளிகள், பேருந்து நிலையங்கள் அனைத்தும் உடனடியாக இப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு வரலாறு, முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அதுக்காக போராடிட்டு இருப்பாங்க. கோயில்காரர் ஒரு பக்கம் போராடுவாங்க, பள்ளிக்கூட குழந்தைகள் ஒரு பக்கம் போராடுவாங்க. போராட்டமே இல்லாமல் முதலில் அறிவித்த வரலாறு இதுதான். அதற்கு பிறகு படிப்படியாக நாம் எப்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய அந்த துறையினுடைய அமைச்சர் தான் அதற்கான பதிலை அளிப்பார்கள். குதிரை பேர விவகாரம் குதிரை பேரம் எல்லாம் சொல்லிட்டு கூடாது. அவர் செய்யாத காரியம் ஒன்றுமில்லை. அவர்களை பொறுத்தவரையிலும் நெஞ்சிலே கை வைத்து சொல்ல வேண்டும். 47 விருதுகளை வைத்துக் கொண்டு ஒரு முதலமைச்சர் ஆகலாம் என்று பாண்டிச்சேரியில் பேசினாரா இல்லையா? நாங்கள் சொல்லவில்லை. இந்திய தமிழ்நாடு முஸ்லீம் லீக் அதனுடைய தலைவர் தெளிவாக சொன்னதற்கு பிறகு அதற்கு எந்த பதிலும் இதுவரையிலும் சொல்லப்படவில்லை. முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சொல்றாரு அதெல்லாம் பொய் கீன்னு எல்லாரும் சொல்லிட்டு வந்துட்டாங்களா, வெளியே வந்து பூரா சொல்லிட்டாங்க. இதனால் தான் நாங்கள் வெளியே வருகிறோம், இது எங்களுக்கு பிடிக்கவில்லை. தெற்கும் வடக்கும் ஒன்று இணையப் போவதில்லை, வடதுருவம் தென் துருவம் என்று சொல்வார்கள். அதை போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு நாம் ஒன்றாக இணைப்பது என்பது என்றைக்கும் வரலாற்றில் இல்லை. அந்த சிந்தனை ஓட்டமே தவறான சிந்தனை என்பதை தெளிவுபடுத்தி விட்டுத்தான் அவரெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. நடந்தாய்வாடி காவிரி திட்டத்தை மீண்டும் செயல்படுத்தணும். அதற்கான பணிகளை நம்முடைய கைத்தறி மற்றும் துணிநூல் கதத்துறை அமைச்சர் அவர்கள் டெல்லி சென்று அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுதல் வைத்து இருக்கிறார். போன வாரம் இறைய நான் உன்னை சொல்றதுக்குள்ள இன்னொரு பெருந்தரக்கு இருந்தாரு. என்ன நீங்க 2 வரி வரும் உங்களுக்கு கம்மி இருக்கீங்களே ரொம்ப என்ன அதை சொல்லி முடிச்சிடற அப்புறம் கேளுங்க. அதற்காக போன வாரம் 2 நாட்கள் டெல்லி சென்று அந்த பணிகளை சிறப்பான மொழி ஆற்றி வந்திருக்கிறார். சொல்லுங்க. நீங்க சட்டமன்ற தொகுதியில 2 அமைச்சர் மனு முகாம் பண்ணீங்க. எவ்வளவு மனுக்கள் பெறப்பட்டது, எவ்வளவு தீர்வுகள்? மனுக்கள் வாங்கிய உடனே தீர்வு காண முடியாது. இருங்க, உங்கள் வீட்டில் ஒரு திருமணம் என்று சொன்னால் எவ்வளவு நாட்கள் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள்? 2 மாதம் இன்விடேஷன் அடிக்கிறீங்க, பொருள் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் உறவினர் அழைக்கிறீங்க, அதுக்கப்புறம் திருமணம் நடத்துறீங்க. அது மாதிரி இது ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து இதில் 2700க்கும் மேற்பட்டவர் பட்டா கேட்டிருக்காங்க. அதற்கான விரைவான பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். குடிநீர், சாக்கடை வசதிகள், அது போன்ற என்க்ரோச்மெண்ட்ஸ், இது போன்ற பணிகளை கேட்டிருக்கிறார்கள். கட்டிடங்கள் வேண்டும் என்று அதற்கான நிதிகள் வருகிற போது அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். பட்டாவை பொறுத்தவரையில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பிப்ரவரி மாதத்திற்குள் அதற்கான பணிகள் வேகமாக விரைவாக நடைபெற்று